அச்சச்சோ! தெரியாம நான் வேற உன் மேல வாமிட் பண்ணி வச்சுட்டேன். அ என்னதான் நீ பேயா இருந்தாலும், உனக்கும் அதெல்லாம் பிடிக்காது தானே? இதான் வாஷ்ரூமு. போய் கிளீன் பண்ணிக்கோ. தெரியாம தான் பண்ணுனியா? அ அ ஆமா. பின்ன என்ன வேணும்டா பண்ணேன்? எனக்கு என்னவோ அப்படிதான் தெரியுது. ஆ இல்ல, இல்ல, இல்ல. நான் ரொம்ப அப்பாவி பாத்தியா? வேணுன்ட்டெல்லாம் பண்ணல. உள்ள போம்மா. போ. வாஷ் பண்ணிக்கோ. ம். நான் வாஷ் பண்ணிட்டு வர வரைக்கும் நீ இங்க தான் நிக்கணும். ஆ, ஆ. சரி, சரி. ச்சே! என்ன இவ? டோர க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா, டோர ஓப்பன்லயே வச்சிருக்கா. ம். நம்மளாவே டோர க்ளோஸ் பண்ணிடலாமா? டோர க்ளோஸ் பண்ணா தானே பேய் விரட்டுறவங்கள வர வச்சு, இவளுக்கு இருக்கிற பேய வெட்டிட்டு, இவள நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ம். இவ தான் பேயாச்சே! ஒருவேளை நம்ம எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாளோ? ம். சார் என்னோட ஃப்ரெண்டு. உள்ள வாம்மா. இங்க தான் வாஷ்ரூம்ல இருக்காங்க. இல்லை சார், பரவாயில்ல, அவங்க வரட்டும். அட! உள்ள வாம்மா. அது நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உள்ள வா. அவங்க இங்க தான் உள்ள இருக்காங்க. நான் இங்க தான் நிக்கிறேன். உனக்கு என்ன அப்படி பயம்? ஆ? அவங்க வர வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாமா? ஏய்! எங்க அடிச்சிட்டடி? ஐயோ அம்மா! மழை உயிர் போகுது. அடிக்கிறதுக்கு வர இடமே இல்லாத மாதிரி எங்க அடிச்சிட்டா? ஆ! ஆ! அழிவு கெட்டதே! காலை மிதிக்காத! யாருடா அறிவு கெட்டவ? ஆ? ஐயோ! அந்த ஸ்பாட்ல ஏதோ ஒரு பேய்ங்கிறத மறந்துட்டனே! நம்ம இவ தனியா மாட்டுவா, இவ வச்சு செய்யலான்னு பார்த்தா, இவங்க 2 பேத்துக்கிட்ட நான் தனியா மாட்டிட்டனே! அவன் அந்த இடத்துல எட்டி வச்சதே இன்னும் வலிக்குது. போத குறைக்கு இவன் அடிச்சு, இப்ப மூக்கு வாய உடைச்சு வேற விட்டுட்டா. என்னடா சரசம் பண்ணலான்னு தானே என்ன ரூம்குள்ள கூட்டிட்டு வந்த? ஆ? வேணுன்ட்டே தானே என் மேல வாமிட் பண்ண? அதுக்கு தான் இதெல்லாம். அடச்சி கரை முடிச்ச பேய் கண்டுபிடிச்சிருச்சா? கர்மம் கர்மம். ஒன்னொன்னா பண்ணி தொலைகிறாளுகளா? ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே அடுத்தடுத்து. என்ன கண்ணு குருடா போச்சா? கண்ணு தெரியல? த- த- தெரியுது. ம். அச்சச்சோ, ரொம்ப அழகா இருக்கியே. ம், ம். ஆ, பொறு கையையும் ஷூவோட லேச வச்சு கட்டிடலாம், அப்புறம் இன்னும் அழகாயிருவ. ம். சமத்தா கோஆப்ரேட் பண்ண என்ன? டேய், போட்ட நன்னாலு. ஐயோ! சண்டால சிரிக்கும் மகம். கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டாளே! அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டாந்து கக்கூஸ்லையா போட்டு போனோம். ஐயோ! நான் தான் தூங்க முடியலடா சாமி. மூக்கை வேற உடச்சு, வாயை வேற உடச்சு, ஐயோ! அது வேற ஒரு பக்கம் வலிக்குது. அவ வேற அந்த இடத்துல எட்டி உதச்சு, அதுவும் இன்னும் வலிக்குது. வாய் நல்லா இருந்தா கூட எப்படியாவது கத்தி யாராவது கூப்பிட்டுடலாம். அதுக்கும் வைக்கலாம் பண்ணிவிட்டாளுங்களே. கீழே குமிஞ்சு கடிச்சு சோட ஸ்லைஸ் தானேன்னு அவுத்தலான்னு பார்த்தா வாய் வலிக்குதே. அனுப்பிச்சேன். பாத்ரூம்குள்ளே ஒரு எட்டு பார்த்துருக்கலாமே. ரூம்குள்ளே ஷூலேஸ் இருந்ததுன்னு அத்தனை லேஸும் ஒன்றா ஜாயின் பண்ணி இப்படி கட்டி போட்டு போயிட்டாளே. பாவகத்தி, இவளுக்கு நான் என்ன பண்ணேன்? ஒழுங்கா திங்க தான் முடியலன்னா வாய் வேற உடச்சிட்டு கர்மம் என்னோட அழுக்கு சாக்ஸை எடுத்து என் வாயே முட்டி விட்டுட்டு போயிட்டாளே. சாப்பிடும்போது என்னன்னா அப்படியே அராஜகம் பண்ணாளுங்க. ரூமுக்கு கூப்பிட்டு வந்தா இப்படி பண்ணுறாளுங்க. அப்பப்பா, பொண்ணை பெற்றுக்க சொன்னா பேயை பத்துக்கிட்டு கருமம் முடிச்சவனுங்க இங்கே வேற என்னோட ஆசையை தூண்டி விட்டானுங்களே. அடங்காமல் இப்போ வலி அனுபவிக்கிறேனே. ஐயோ கர்மம், நான் கக்கூஸ் போனது எனக்கே நாறுதே. ஆண்டவா, அவன் மேலே வேண்டே வாந்தி எடுத்து வச்சேன்னு தெரிஞ்சே இப்படி பண்ணி விட்டாலே. மூட்டு வாந்தி எடுக்காம இருந்துக்கலாம்லடா. அது எப்படி முடியும்?
எப்படி வகை வகையாக சாப்பிட்டு ஏசிலேயே உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஆ என்ன குழந்தை பாம்பை வைக்கிறா, கருப்பாம்பூச்சியை வைக்கிறா, அது வராமல் எப்படி இருக்கும்? மாமா தான் வேற வச்சேன். இருந்தாலும் நினைக்க சோறே சின்ன ஆகலையே. என்ன ரேகா, எங்கேயுமே யாரையுமே காணோம். அவங்க விவரமாக எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு தான் நம்மளை உள்ளேயே கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் நம்ம பின்பக்கமாக தானே வந்தோம், யாருக்கும் நம்மளை தெரியாது. அதெல்லாம் சரி, ஆனா இப்ப எப்படி இங்கிருந்து வெளியே போறது? இவ்வளோ தூரம் எப்படி பூனை மாதிரி நடந்து வந்தோமோ அதே மாதிரி எப்படியாவது போக வேண்டியதுதான். அவங்க வேற எங்கே இருக்காங்கன்னு தெரில. ம், அதான். சரி வா. ம், என்னடா நைட்டு தூக்கமெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏதோ தூங்கினேன். என்னாச்சு? எனக்கும் அப்படிதான். என்னாச்சு? ம், என்னடா அவ ஐயோ, இவ்வளோ நேரம் ரெண்டு பேர்த்த சமாளிச்சாச்சு, அடுத்து இதுக்கு ரெண்டுமா? செவத்தை ஒட்டி நிக்கிறாள், அவதான்டா. அவதான் என்னை ஏர்போர்ட்ல ஓட விட்டது. இந்த சைடு நிக்கிறாள், அவதான் என்ன துணிக்கடையில அடிச்சது. அப்போ ரெண்டு பேரும் நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லு. இவங்க எப்படி நம்ம வீட்ல? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீயும் நேத்து தான் வந்த, நானும் நேத்து தான் வந்திருக்கேன். நீ காலையிலேயே வந்துட்டீல, அதான் கேட்டேன். என்னவா இருந்தா நமக்கு என்னடா, அதெல்லாமா இப்ப நமக்கு தேவை? மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருக. டேய் ஆரத்தி மிஸ்ஸிங்டா. ஆரத்தி எடுத்து வர வைக்கலன்னு வருத்தப்படாதீங்க என்ன. வினிலவை தட்டி தட்டி செய்தி வைத்த சிட்டம் ஒன்று கண்டேன். அதன் விழிகளில் வெளிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன். அதன் நிழலையும் தொழுவது பலி என்று விலகி விட்டேன். அது நேற்று. ஆனால் இன்று போடா வென்று. என்னடி, நாம கூட பயந்துட்டோம், இப்ப பார்த்தா இதுக்கு ரெண்டு ஜோக்கர் ஆட்டம் இருக்குதுங்க. ஷோ, அவனுங்களே எதுக்கு சோப் போடுறானுங்கன்னு தெரியல, நீ வேற இதெல்லாம். ஐயோ, இந்த கிறுக்கனை வச்சு எப்படியா தப்பிச்சிடணும். கிறுக்கணுங்கன்னு நம்பி எச்சா மாட்டிக்காம இருந்தா சரிதான். மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே மணிக்கிளியே. சிரிப்பா வருது. ஐயோ, நீ சிரிச்சுட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், அவனுக்கு சொல்றதெல்லாம் நீ கேட்ப, அவனுக்கு அடிமே நினைச்சுக்குவானுங்க. நானே இவனுங்களை எப்படி தள்ளி விட்டுட்டு ஓடுறதுன்னு இருக்கேன். ஓடுறதெல்லாம் பெருசு இல்ல, ஆனா எப்படி ஒன்னா வெளியே போவோம் அதுதானே தெரியணும். அதுதான் தெரிய மாட்டேதே. சரி, இவனுக்கிட்டே கேட்டுடலாமா? மயிலிறகே மயிலிறகே மனம் வருட வந்தாயா, மணிக்கிளியே மணிக்கிளியே மனம் திருட வந்தாயா. ஐயோ கடவுளே, என்னால சிரிப்பே அடக்க முடியலடி. மூஞ்சியும் மாறிடுச்சு, வாய் மூடு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. என்னடி எந்திரிச்சது ஏன் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டுன்னு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா பல்ல காட்டிட்டு நிக்கிற? ஒழுங்கா நீயே போய் பெட்ல படுக்கிறியா இல்ல நானா படுக்க வைக்கவா? ஒழுங்கா சொல்றத கேளு, என்னை விட்டு, அதுதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், அதை நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் ஒன்னும் குழந்தை இல்ல, புரியுதா? என்னமோ நேற்று டப்பா டைலாக் எல்லாம் பேசினேன், கையை உடச்சிருவேன் காலை முறிச்சிருவேன்ட்டு. உடடி பாப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்து வந்தேன்டி. ஆசையா எங்க அம்மாக்கு ஒரு சேரீ எடுத்தேன். சரி போனா போது, புள்ள வேற ரொம்ப அழகா கலரா இருக்கியே, உன் மேல வச்சு பார்ப்போம்னு வச்சு பார்த்தது ஒரு குத்தமா போச்சு. ஆனா உன்னை பார்த்ததுமே தோணுச்சு நீ சவுத் இந்தியன் பொண்ணாதான் இருக்கணும்னு. அதுக்கேத்த மாதிரியே தமிழும் பேசுனியா. நீங்களாம் கொஞ்சம் திமிராதான் இருப்பீங்க இல்ல? திமிரேன். இப்போ உன் மாமன் எப்படி அடக்குறேன்னு பாக்குறியா? சேலையை வச்சு பார்த்ததுக்கே உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுல. இப்போ நான் உன்னை என்னென்ன பண்ண போறேன்னு நீ பார்க்கணும்ல. நீ பார்க்கறத விட உன் அப்பா பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே சிம்பிளா இருக்க. கண்டிப்பா புவர் ஃபேமிலியா இருக்கணும், இல்ல மிடில் கிளாஸா இருக்கணும். உங்களுக்குலாம் மான ரோசம் ரொம்ப இருக்கும்ல. அப்போ உங்க அப்பா என்ன பண்ணுவான்? தூக்குல தொங்கிடுவான்ல. உங்க அப்பாவோட நம்பர் தரியா? லைவா டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். அச்சோ, இப்படிலாம் அழுதா எப்படி? சரி, நீ இவ்வளோ ஃபீல் பண்றீல, அதுக்காக ஒன்று என்ன பண்ணலாமா? உனக்காக தள்ளுபடி பண்றேன். என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல ஒத்திக்க பார்ப்போம். அதே வேணா உங்க டேடிக்கு அனுப்பிடுவோம். அப்புறம்
அச்சோ, அது வேண்டாமா? ரியலா அப்படியே போட்டுடலாமா? ஆ, உங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார் தானே? ஆ, நீயே சொல்லு. என்னம்மா, நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? எங்க அப்பா எம்பி. நாங்க அவங்க பசங்க. கோடிக்கணக்கில் எங்களுக்கு சொத்து இருக்கு. எங்களோட பிள்ளைய, எங்களோட வாரிச உன் வயித்துல சுமக்கிறது, அச்சோ, உங்க அப்பாவுக்கு பெருமை இல்லையா? ஆ, நீ பெத்துக்கிட்டாலும் சரி, பெத்துக்கினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் போட்டு காசு கொடுத்துட்றோம். ஓகே? ஆனா நீ மறுபடியும் என்னோட வாழ்க்கையில வரவே கூடாது. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. சரியா? என்னடி ஹாலினி, எதுக்கு எடுத்தாலும் சினுங்கிற அழுகிற? ஆ, நான் எப்படி வேலையை முடிக்கிறது? நீயே சொல்லு. நான் நான் சொடக்கு போட்டா எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா இதுக்காக? நீ என்ன இப்படி ஓவரா பண்ற? ஆ? ஐயா, இப்போ இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் தான் நீ. ஓகே, லைஃப் லாங் உன் கூட நான் வாழணும் அப்படின்னு எல்லாம் எனக்கும் நினைச்சிடாத. ஆ, அதெல்லாம் நடக்காது. ஓகே? இடி இவ்வளவு நேரம் ஒன்றும் பேசல. இப்ப மட்டும் எனக்கு அப்பா வேணும் அத்தா வேணும்னு அழுதுட்டு கிடக்க. ஆ, வாய மூடி. உங்க அப்பா என்ன இங்கேயா இருக்கான்? இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஏதோ வயிற்று பசிக்கு ஏதோ வகை வகையா சமைச்சு வச்சிருப்பாங்க, போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். நேற்று தான் ஃபாரின்ல இருந்து வேற வந்தேன்னா உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் நைட்டெல்லாம். நைட்டு மட்டும் நீ என் கையில சிக்கியிருந்தேன், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனா பரவாயில்ல, இப்ப சிக்கிட்டீல. நைட்டெல்லாம் என் தூக்கத்தை கெடுத்ததுக்கு இப்போ உனக்கு இருக்கு. ஐயா, உன்னை பார்த்தால பாவமா இல்ல. கடையில பார்த்தப்பவே நீ ரொம்ப திமிரா தெரிஞ்ச. ஆனா எனக்கு அந்த திமிர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இனி நின்று பேசியெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நானும் சரி, ஏதோ கல்ச்சரு வெங்காயம் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, நீ ஏன் ஒத்துக்கிட்டா ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைச்சேன். நீ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன பண்றது, வலுக்கட்டாயமா எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபைனலா இப்பவும் ஒருக்கா கேட்கிறேன், நீ ஏன் இஷ்டப்பட்டு வந்தா கஷ்டம் இல்ல, இல்லைன்னா கஷ்டப்படணும். எப்படி உன் வழி? அச்சோ, சின்னக்குட்டி ரொம்ப பயந்து நடுங்காத. நீ நேத்தனைய போய் சொல்லி விரட்டிவிட்டியா? அதுவே புரிஞ்சது நீ ஒரு வெகுளின்னு. நீ செல்லம் இல்லடா. உங்க அப்பா உன்னை பார்த்துக்கிறத விட நான் உன்னை தங்கம் போல பார்த்துப்பேன். ஆ, ரொம்பலாம் அதுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours. ஓகே? சமத்தா மாமாக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அலங்காம குலுங்காம அப்படியே நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன். ஆ, அதை விட்டுட்டு நேத்து பண்ண மாதிரி என்னை விரட்டி அடிக்கிறது, இல்லை வேற ஏதாவது பிளான் போட்டேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் கசக்கி கந்தலாக்கி அனுப்பிடுவேன். ஆ, ஏற்கனவே நான் ரொம்ப பசியில் இருக்கேன். ஆ, நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோமா, ஒரே டயர்டு. நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா நான்வெஜ் செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால் இருக்கிறத சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தான் ஆசை. ஆனால் அதான் நடக்கலையே. நீ நடக்க விடலையே. படுப்பா ஆவி பொண்ணு. நல்லா சாப்பிட்டேன், சரக்கும் அடித்தேன், ஆனால் தூக்கம் வரல. ஆ, ஒரு பாவி பொண்ணு என்ன என்ன ஏமாத்துறதா? ஆ, அப்படின்னு சொல்லி அதே நினச்சிட்டு இருந்தேன். நான் யான்னு உனக்கு தெரியுமா? ஆ, எவ்வளோ கோடிகளுக்கு சொந்தக்காரன்னு தெரியுமா உனக்கு? ஆ, ஆனால் என்னையே நீ தெறிக்க ஓட விட்டுட்ட. தெறிக்க. நான் எப்படி உயிர் பயத்தில் ஒன்னேன்னு உனக்கு தெரியுமா? ஆ, உனக்கு தெரியாதுல்ல. நேத்தே நீ என் கூடயே வந்திருந்தீன்னா இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் உனக்கு ஒரு உயிரை கொடுத்துருப்பேன். அப்போ நீயே புரிஞ்சிருப்ப. ஆனால் அதுதான் நடக்கலையே. ஆமா, ஒரு பிச்சைக்கார பையன் வந்தான்ல நேத்து, அவன் கூட நீ போன. என்ன நீ, நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேற. சொல்லு, அந்த பிச்சைக்கார பையன் உனக்கு எவ்வளோ கொடுத்தான்? ஒரு நாளா 1 ஹவரா? எப்படி கணக்கு? அவன் கிடக்குறான் கேன பையன். அவன் கொடுத்ததை விட 1 இல்லை 2 இல்லை 1000 மடங்கு மேல நான் உனக்கு தர முடியும்.
ஆனா எனக்கு தெரியும் நீ ரொம்ப சிம்பிளா இருக்கீல்ல, அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு. ஆ அப்படித்தானே? ஹம், அதுக்குன்னு நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏன்னா நீ என்னோட உயிரை சுமக்க போறீல, அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது என்னோட ஜாடியிலேயே எங்காவது பிச்சு எடுத்துட்டு இருக்கோம். அது அது எனக்கு தானே கேவலம். ஆ அப்படியெல்லாம் நடக்காம நான் பார்த்துப்பேன். ஆ ஆ எவ்வளோ நேரம் நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறது, நீ அமைதியாகவே நிற்ப. வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், ஹம், இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சேன். சரி சாப்பிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக குளிச்சுக்கலாம்னு நினச்சேன். உனக்கு எப்படி வசதி? குளிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சுக்கலாமா? ஹம், என் செல்லம்ல, என் தங்கம்ல, இதுக்காவது பதில் சொல்லுமா? பதில் சொல்லாமே இருந்தால் என்ன அர்த்தம்? நான் வேணா இப்படி எடுத்துக்கவா? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அப்போ என்னோட வேர்வை வாசமும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அதனால காரியத்தை எல்லாம் கச்சிதமாக முடிச்சுட்டு தோணும்போது குளிச்சுக்கலாம். ஓகே? உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? லெட் அஸ் கோ. கண்ணெல்லாம் சொருகிருச்சு. சுத்தமாக முடியல. எனக்கு தான் ரெண்டு அண்ணனுங்க இருக்கிறானுங்க. நேற்று தானே தடிமாடுக்கு ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்துச்சுங்க கருமங்க. நேற்று தான் நம்ம மீட்டிங் போயிட்டோம். அவங்கள பார்க்க முடியல. எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிறானுங்க. அவங்கள கூட என் மேலே பாசம் இல்லை, என்னை பார்க்கணும் தோணலை. ரூமுக்கும் வந்து பார்க்கல, சாப்பிடும்போதாவது பார்க்கலான்னு நினச்சா அதுவும் இல்லை. இப்போ அது நான் எங்கே என்னன்னு தேடுறானுங்களா? ஒன்றும் இல்லை. ச்சே, என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. டாடி பேசாம அந்த பிள்ளைகள அப்படியே அனுப்பி வச்சிருந்தா இதெல்லாம் மிச்சம் மிச்சம். கடைசிக்கு அந்த ஆளாவது வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்க்கானா? அதுவும் இல்லை. ஆஃபீஸ்க்கே நான் போயிருக்கல. ஆஃபீஸில் என்ன இல்லைன்னு பார்த்து ஒரு ஃபோனாவது பண்ணி அந்த ஆள்கிட்டயாவது சொல்லிக்கலாம்ல. ஐயோ, அவனுக்கு நீ என்ன நினச்சானுங்கன்னு தெரியலையே. இவன் ஒரு பணப்பேய், அவன்கிட்ட என்ன பிஸ்னஸ் டீலிங் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, என்ன காப்பாத்தா யாரும் வருவான்? ஆ, அம்மா அம்மா, அவன் என்னையே சும்மாவே கண்டுக்க மாட்டா. மூத்த பிள்ளை அதிர்ஷ்ட பிள்ளைன்னு அவனுக்கு ரெண்டு பேர்த்து பின்னாடியே தானே சுற்றுவான். ஐயோ, அவனுக்கு வேற ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறானுங்களே. அவனுங்களை கவனிக்கிறதுல தானே மும்முரமாக இருப்பா. என்னை யோசிக்க கூட மாட்டாளே. ஐயோ அம்மா. ஐயோ, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு துளி புளியமாவது செய்யாம விட்டுருப்போம். ஐயோ, அப்பங்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனும் கூடவா ஒரு துளி புண்ணியம் பண்ணல. வேலைக்கார நாய்க கூட எட்டி பார்க்க மாட்டேதுங்களே. சும்மானாலும் காப்பி கொண்டாரேன், ஜூஸை கொண்டாரேன், அதை தின்னுங்க இதை தின்னுங்கன்னு கொண்டு வருவாளுங்க. இப்போ ஒரு நாயை காணுமே. நாமளும் கண்ணில் படுற ஒருத்தையும் சும்மா விட்டு வச்சோமா என்ன? அப்புறம் எப்படி எவன் வந்து காப்பாற்றுவான்? அதுவும் அதுவும் பாத்ரூம்ல எவன் வந்து பார்ப்பான்? ஐயோ, இவளுக்கு என்ன இப்படி கொண்டாந்து தள்ளிட்டாளுங்களே. பொட்டச்சி தானே, ஏன் வெகுலியாக இருப்பாளுங்கன்னு நினச்சேன். இப்படி சோனியக்காரிகளாக இருப்பாளுங்கன்னு நினைக்கவே இல்லையே. பல கோடிகளுக்கு சொந்தக்காரன். ஐயோ, தெருக்கோடியோட மோசமான நிலைமையில இருக்கேன். அவ்வளோதான் அவ்வளோதான், என் வாழ்க்கை என் உயிர் எல்லாம் போச்சு, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. என்னடா இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு உள்ள வந்து இப்போ இவளுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியாது, கத்தணும். இன்னும் இருக்கிறவன் எவனா வந்து சேருவான், அவன் கூட நம்மளால போராட முடியாது. அதான் நீ ஒரு பக்கமாக போய் பாரு, நான் ஒரு பக்கமாக போய் பார்க்கேன். அதுக்குள்ள குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணலைன்னா நீங்கள் நேரடியாக வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்துடுவாங்க, நம்பிக்கையான தானே. அவங்களுக்கு ஏதாவதுன்னா
நம்மளால இவனை எதிர்க்க முடியாதுடா. ஞாபகத்தில் இருக்கு. ஏன் சொல்றேன்னா அப்பாவும் இல்லை, சசியும் கூட இல்லை இப்போ நம்ம கூட. ஆமாம், அவனுங்களை அடிச்சதுல எனர்ஜி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இதில் இவ்வளவு தேடி பிடிக்கிறக்குள்ள நம்ம மயக்கம் மட்டும் விழுகாமல் இருக்கணும். அதனால் சீக்கிரமாக போவோண்டா, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்.